திருப்பத்தூர் மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு மாவட்ட தலைநகரின் பெயரில் திருவண்ணாமலை தொகுதியாக மாறியது. பெருமளவு கிராமப்புறங்களை கொண்ட இந்த தொகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையும் உள்ளடக்கியது. குறிப்பிட்ட இந்த பகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கும் நிலையில் பலர் தொழிலாளர்களாக சென்னைக்கும் பெங்களூருக்கும் செல்லும் நிலையும் உள்ளது. ஆந்திராவில் செம்மரம் வெட்டியதாக புகாருக்குள்ளாகும் ஜவ்வாது மற்றும் ஏலகிரி மலைகளின் சில பகுதிகளும் இந்த தொகுதிக்குள் இடம்பெற்றுள்ளன. முந்தைய திருப்பத்தூர் தொகுதியில் பல ஆண்டுகளாக திமுக வலிமையாக இருந்தது. திமுகவின் சார்பில் வேணுகோபால் பல முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கும் சட்டப்பேரவை தொகுதி என்று பார்த்தால் திருவண்ணாமலை, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், திருப்பத்தூர் மற்றும் செங்கம். இந்த தொகுதியுடைய ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,49,000, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,72,669, மூன்றாம் பாலினத்தவர் 118 என்று மொத்தம் 15,21,787 வாக்காளர்கள் இருக்கின்றன. திருவண்ணாமலை மக்களவை தொகுதி உருவாக்கத்திற்கு பின்பு இந்த தொகுதியில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் என்று பார்த்தால் திமுக சார்பாக CN அண்ணாதுரை வெற்றி பெற்றுள்ளார். 2ஆம் இடம் அதிமுகவை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்திக்கும், 3ஆம் இடம் அமமுக, 4ஆம் இடம் நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது. தற்பொழுது இந்த தொகுதியில் முக்கிய வேட்பாளர்கள் என்று பார்த்தால் திமுக சார்பாக அண்ணாதுரை, அதிமுக சார்பாக கலைபெருமாள், பாஜக சார்பாக அஸ்வத்தாமன், நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் ரமேஷ் பாபு ஆகியோர் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் நிலவரம், தற்பொழுதைய கள நிலவரம் ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.